தெளிவா இது வாங்கிடா சேனல் போட வேண்டியதானங்க ஒன்று சும்மா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வீடியோ எடுத்தீங்கனாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து போடுங்க. இதெல்லாம் இப்போ அதிகமாக பார்க்குறாங்கண்ணே சேனலில். எங்கள் சேனலுக்கு எங்கேயுமே கிடையாது. பஞ்சரக்கடை சேனலில் 3 சேனல் நம்ம தான் ஓடுவோம். என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றதை பார்க்குறதுக்கே நிறைய ஆள் இருக்குது. தொழிலே தெரியாத சேனல் போட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டானே அவன் அப்படியே போடுவேன். ஏய் நீ பேசுகிற தப்புடா அப்படின்ட்டு. சாமி சவாரிக்கு ஆள் இல்லையா, அதனால பைக்கில் போகிறாங்க. ஏன் போன இதில் விட்டு வச்சுருக்கா? ஏதோ ஒன்று இருக்குது போட நம்மளை கூட அழிச்சு விட்டு வைக்க தெரியாம காருக்கு சொல்கிறேன். காருக்கு சொல்கிற அழி போடாது. டயர் ஓரளவுக்கு ஓடுமாண்ணே? ஓடுமே. ரொம்ப பழைய டயராக இருக்குது. துருப்பிடிச்சதை போட்டுங்க. நல்லா கடுப்பாகி போச்சு. போட்டுங்க தொழில. ஆனால் இப்போலாம் தொழில் தெரியாதவன் தானே சம்பாதிக்கிறேன். அதே ஒருத்தர் போடுறேன் ராமநாதபுரத்துலேருந்து கரெக்டாக போடுறேன். பேசுனா அவனை ஏற்றுக்கலாம். தொழில் தெரிஞ்சு பண்ணுறவனா ஏற்றுக்கலாம். சார் டியூப்லெஸ் வந்தால் மட்டும் எனக்கு சொல்லுங்கள். டியூப்லெஸ் டயரு வந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். புதுசு எடுத்துக்கிறேன். புதுசு தானே போடலான்னு பார்த்து 2 டயரு போட்டு பின்னாடி தூக்கி மாற்றி விட்ருவோம்னு. எவ்வளோண்ணே வருது இன்னைக்கு? அதுக்கு இல்லை, எடுத்தா சிஎட் இல்லாட்டி எம்ஆர்எஃப் 2 தான் எடுக்கணும். சிஎட்டில் வேண்டாம். வெட்டியாக போட்டுக்கிட்டு ஃப்ரெண்டுக்கு போட்ட டயருங்க. ஃப்ரெண்டுக்கு நல்லா இருக்கணும். ஃப்ரெண்டு தான் முக்கியம். சிஎட்டு டிவிஎஸ்னால் 30-40க்கு தான் சரியாக வரும். 80-70 ஏறினா அதாவது டயர் வெடிச்சுட்டு இருக்கும். வண்டி 1 வருஷத்துக்கு மேலே நின்றது. தண்ணியோட தண்ணி உள்ள இறங்கி இதாகிடுச்சு. திருப்பி போட நிற்கலைன்னா அப்படியே டிப்பா போடுவோம். நிற்கலைன்னா டிப்பா போட்டுக்கிறோங்க. அப்படியே இல்லை அந்த டேங்க் கழட்டி அதுக்குள்ள டியூப் நல்லா இருந்தால் செக்கப் பண்ணி போட்டு விட்ருவாங்க. ஆமாம் கழட்டு. அது டியூப் நல்லா இருக்க வாய்ப்பு இல்லைண்ணே. சரி அப்படி தானே தெரியும். இல்லை டியூப் ஒரு சின்ன பஞ்சரோட நின்றுவோம்னு அது கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டேன். கழட்டி விடாத அடைச்சுடா. கழட்டி விட்டுனா விட வேலை முடியும். அமைக்க விட்டீங்கன்னா ஓட்டிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் தூரத்துக்கு. மார்க் போட்டிருக்கியா? டயருக்கு அதுக்கு தான்
அப்படியே இது ஒரு மேப்பக்கம் இங்கே பக்கத்தை சொல்லியா மேப்பக்கம் திருப்பிடுறப்ப என்னை மேன்சனுக்கு போகிறேன்னு சேனல் போட்டால் அசிங்கமாக இருக்குது. ஒரு வீடியோ நான் வித்தியாசமாக இருக்கார் எனக்கு தெரிஞ்சு. அவன் பைத்தியக்கிற பையில சேனலில் போட்டுக்கிட்டு டிவி வரைக்கும் போயிட்டான் அன்னைக்கெல்லாம். அந்த கூமாப்பட்டியில் ஒருத்தன் வீடியோ போட்டான் பார்த்தீங்களா? இன்றைக்கி அவன் பார்த்தீங்களா வீடியோவை? நகைக்கடையில் இன்னைக்கு நகைக்கடைக்கு ஷோரூமுக்கு போயிட்டான். சரி, டிவி சேனலுக்கு போயிட்டான். விஜய் டிவியில் உச்சி இருக்கும்னு எது எப்போ தூக்கி விடும்லாம் தெரியாது. திடீர்னு தூக்கி விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதை வாழை பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ இந்த அவன் இருக்கான் பாருங்க, அந்த சொரட்டா ஒருத்தர் இருப்பானே பனிக்குட்டி, அவனை இப்போ கொஞ்ச நாளில் பாருங்களேன் என்ன பண்ண போகிறானுங்கன்னு பாருங்களே. அடித்து ஒன்றும் இல்லாமல் போகிறானுங்க. அவனை வாய் எனக்கு 50 லட்ச ரூபா தான் கொடுத்தா நடிப்பேன், 20 லட்சம் தான் கொடுத்தா நடிப்பேன், என்கிட்ட எல்லாம் பிச்சை எடுக்கணும் அப்படி இப்படின்னு அவனாக பேசி கிடைச்ச வாய்ப்பை சூப்பராக தக்க வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி அவன் நல்ல இடத்துல இருந்திருப்பான். அவன் உடம்புக்கு அவனுடைய முகர்கட்டைக்கெலாம் அது வாய்ப்பே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் எப்படியோ உள்ளே போயிட்டான். அதை தக்க வைக்க சூர்யாலாம் ஒரு ஆளா? சூர்யா என்னைய பார்த்து ஃபாலோ பண்ணுறாருன்னா அப்போ அவனுக்கு கோவம் வரத்தானே செய்யும். அப்படியே வடிவேல் உட்காந்தது ஏன்னா இந்த இப்போல்லாம் மார்க்கெட்லாம் போச்சுல. இந்த கடைசியாக ஒரு படம் நடித்தா அப்படி, முதல்லாம் ஒரு படம் நடித்தா அவ்வளோ பேருக்கு தெரியும். இப்போல்லாம் நெட்டில் போனாலே எத்தனை படம் வருதுன்னே தெரியுது. இசைமீனியில் போய் பார்த்தோம்னா தான் இத்தனை படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குன்னே தெரியுது. இப்போலாம் எவனுமே படம் பார்க்குறது இல்லை, எல்லாம் ரீல்ஸு யூடியூப். இப்போ நான் 5 வயசில் டிவிக்காரங்க வந்து பேட்டி எடுத்து போனேன். டயர் மாஸ்டர் ராஜ் டிவியில் ரெக்கார்டு வாங்கியிருக்கானே. அப்புறம் என்ன அழகாக ஒரு சேனலில் போட்டு கேருங்க. நீங்கள் சேனலில் போட்டு வீடியோலாம் எடுக்காதீங்க, ஒரு கேமரா போடுங்க, லைவை போட்டு விட்ருங்க. நானும் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் இப்போ எப்பயும் வேலை பார்க்குறீங்கல்ல, இந்த வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அது வாட்டுக்கு லைவ் ஓடிக்கிட்டே இருக்கும். லைவ் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரிங்க, மாதத்துக்கு 2000 வந்தால் கூட உங்களுக்கு எதுக்கு வேணான்றீங்க? ஆமாம், தேடி வருவானுங்க ஆள். இந்த இடத்துக்கு போனால் கிளியராக பார்த்து கொடுப்பானுங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வரணும் ஃபஸ்ட்டு. ஒரு சின்ன சிசிடிவி மட்டும் போடுங்க, 2 சிசிடிவிக்கு போடுங்க, ரெண்டையுமே அப்படியே கனெக்ட் இருக்கா? ஒரு வீடியோ அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் லைவை போட்டு விட்டு நீங்கள் வாடகை நிம்மதியாக உட்காந்துக்கலாம். கூமாப்பட்டின்றதுன்னு எல்லாக்காரையும் வந்து அங்கே தான் முதல்ல ஃபாரஸ்ட் ஏரியா போட்டு எல்லா வேலையும் பார்த்து அவனுக்கு அதில் நேரம் நல்லா இருந்திருக்குண்ணே. அதுலேயும் நேற்று சொல்கிறான் ஒருத்தன், அந்த கூமாப்பட்டியில் இருந்த அவன் சினிஃபீல்டுக்கு போனதுக்கப்புறம் விஜய் டிவியில் கேட்குறானுங்க அவனை, நீங்கள் கதாநாயகன் நடிக்க தயாராக இருக்கீங்க, அதுக்கெல்லாம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்கெல்லாம் நம்மளுக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்லி ஓப்பனாக சொல்கிறான். அதையும் சொல்கிறான் ஒருத்தன். இதுக்கெல்லாம் ஒரு நம்மள்கிட்ட இருக்கு இல்லைன்றதை ஒத்துக்கணும்ல. விரும்பாண்டி விடுமுறை போட்டேன் கத்திப்படியா ஐஎஸ் பஞ்சர் கடை இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி லெஃப்ட்ல அப்படியே டயர் வாங்கிட்டு தாங்க அப்படியே அப்படியே டயர் ஆரம்பிட்டாங்க. காஃபி பேக்கா வருதா? நின்றுச்சு டக்குன்னு.
இந்த ஃபீலிங்கில் நிற்கும்டா ஏறு, இந்த ஃபீலிங்கில் நிற்கிற ஏறு 50 வேண்டி நிற்கும். வீட்டில் பிடிச்சிடாப்பு அப்படின்னு சொல்லுவாங்கண்ணே. உள்ளே பூரா துரு பிடிச்சிருக்கு. வண்டி மாதத்தில் 20 நாள் சும்மா தானே நிற்கிங்க. அந்த டைமிங்கில் கழட்டி வேலை பார்த்தா தான் இல்லைண்ணே. வெளியிலே வச்சுருக்கேன், உள்ளே போட்டு சும்மா அப்படியே மேலே அவ்வளோ போட்டு. அந்த வீலுமே அந்த பக்கம் இருக்க ரைட் சைடு வீலுமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வீலுமே காற்று இறங்கிக்கிட்டே தான் இருக்குது அடிக்கடி. அதையுமே செக் பண்ண காற்று அடிச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் நானும். நான் 2 டயரை புதுசாக ஏற்றி முன்னாடி போட்டு முன்னாடி இருக்க ரெண்டுமே புதுசு. இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றினது தான். ஓட்டம் இல்லை, அது ரெண்டையும் பின்னாடி போட்டு விட்ருவோம்னு ஐடியாவில் இருந்தேன். இல்லை டிஸ்கில் பெயிண்ட் அடிச்சுட்டு போட்டாலும் இப்போ மறுபடியும் பீடிங்கில் போட்டோம். சரி, நம்ம இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கோம். எவ்வளோ ஒரு டிஸ்க்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு? நம்மளாம் வாங்கி பெயிண்ட் அடிக்கிறதானே. நம்ம அடிக்கிறது தானே. நிறையா வண்டி அப்படி அடிச்சுருக்கோம். சரி சரி. வண்டி நின்று ஒரு 4 நாள் நிற்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி இங்கே கோயில்கிட்ட தானே போட்டிருக்கேன்.